உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு கணேஷ்க்கு உடம்பு சரியில்ல. அதனால அவரால பேச முடியல. பட் எனக்கு இன்னைக்கு சில கருத்துக்கள பகிராம, அவங்க கூட பகிர்ந்துக்காம அ தூங்குறதுக்கு மனசு வரல. ஏன்னா, இன்னைக்கு நான் வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. குறிப்பிடத்தக்க விஷயங்கள் சில நடந்திருக்கு. அதுவும் நாம் தமிழர் கட்சியில நடந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஜெகதீச பாண்டியன் அவர்கள், அவங்க வந்து வெளிப்படையா வெளிய வந்து அ கட்சிக்கு எதிரா இல்ல. அ சீமான் அவர்களுக்கு எதிரா அவர் வந்து கொள்கை பிரண்டு போறாரு. அது சரியில்ல. வலதுசாரிகளுக்கு ஆதரவா க வந்து நெறைய கருத்துக்கள இப்ப சொல்றாரு. அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கே எதிரானது. அதே மாதிரி நாங்கலாம் அவர் கூட இருந்தோம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தோம். அவர் ஏதாவது தப்பு செய்தா நாங்க வந்து சுட்டிக்காட்டுவோம். அ அவர சரியான பாதையில வழி நடத்துவோங்கிற மாரிலாம் சன் டிவில உட்காந்து பேசுறாரு. நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி அதோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள வந்து வெறும் சீமான் அவர்கள மட்டும் பார்த்து இவ்வளவு வாக்குகளோ, இந்த கட்சி இவ்வளவு பெருசா வளரல. அவர் தாங்கி நிக்கிற தத்துவம், அவர் அந்த தத்துவத்தை எடுத்து வைத்த வீச்சு, அவரு அவரு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள இந்த கருத்துக்கள எவ்வளவு தூரம் வந்து ஊடுருவ செஞ்சாரு, எவ்வளவு தூரம் பரப்ப செஞ்சாருங்கிறதுல மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்கு. அந்த அந்த கொள்கைய தாங்கி நெறைய பேர் இதுக்கு முன்னால வந்து தோத்து தோத்து போயி, அவரு தான் அந்த கொள்கைய எடுத்துட்டு இவ்வளவு தூரம் சமரசம் இல்லாம நின்னு, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. அவரு வந்து இப்ப நீங்க ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப திமுக, அதிமுக போன்ற கட்சிலலாம் ஒரு தலைவர்னா, அந்த தலைவர் தான் அந்த மொத்த கப்பலுக்கும் மாலுமி. அவரு முடிவெடுப்பாரு. அவரோட அந்த தலைவர் மேல நம்பிக்கை இருக்கவங்க தான் அந்த கட்சியில வந்து பயணிக்க முடியும். தொண்டனா இருக்க முடியும். இதுதான் வந்து ஒரு கட்சியோட ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்க முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் அத அப்படிதான் பார்க்குறேன். ஒரு தலைமை ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை இருக்கணும். அந்த தலைமை எடுக்கிற முடிவுக்கு என்னவா இருந்தாலும் கட்டுப்படணும். ஏன்னா, நீங்க இவ்வளவு நாள் நம்ம வந்து அந்த மக்கள் நம்பிக்கை வைத்ததும் சரி, கட்சிக்காரங்க நம்பிக்கை வைத்ததும் சரி, இன்னும் தம்பிகள், தங்கைகள் எல்லாரும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் எத நோக்கி இருக்கு அப்படின்னா, அவரு எப்படியாவது இந்த கொள்கைய கொண்டு கரை சேர்த்துருவாரு. அந்த கோட்டைக்குள்ள அமர்த்திருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து போயிட்டுருக்கோம். அதுக்குண்டான முடிவுகள் வந்து அவரு சரியா எடுப்பாருங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும். அப்படி இருந்தா தான் அந்த கட்சியில பயணிக்க முடியும். அந்த 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 கொள்கையை இவரு வந்து கரை சேர்ப்பாரு, கோட்டையில உட்கார வைப்பாருங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு பேரும் வந்து அ பயணிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை அந்த தலைமை மேல வேணும். அந்த நம்பிக்கை தலைமை மேல இல்லன்னா, அந்த கட்சியில இருந்து பிரயோஜனமே இல்ல. நீங்க எல்லாரும் இன்னைக்கு இவரு இப்போ ஜெகதீச பாண்டியன் அவர்களும் சரி, மத்தபடி கட்சியிலருந்து வெளிய போனவங்க வைக்கிற விமர்சனங்களும் சரி, என்னன்னா அ வந்து ஒரு ஜனநாயகம் இல்ல. பேசுறதுக்கு வந்து நாங்க சரிப்படுத்துவோம். தலைவர எதுக்கு நீங்க சரிப்படுத்தணும்? தலைவர் என்ன சொல்றாரோ, அத தான் நீங்க களத்துல பரப்பணும். நீங்க ஒரு ஒரு தலைமைய ஏத்துக்கிட்டீங்கன்னா, சரியோ! தப்போ! வியூகங்கள தலைமை தான் வகுப்பாரு. இப்ப எடப்பாடி அவர்கள் அதிமுகவ வந்து ஒரு சரிவு பாதையில கொண்டு போறாரோ, இல்ல வளர்ச்சி பாதையில கொண்டு போறாரோ, முடிவு அவரு தான் எடுக்கணும். அப்படி அந்த முடிவ வந்து ஃபாலோ பண்ற முடியறவங்க தான் அந்த கட்சியில இருக்க முடியும். இருக்கணும் சொல்லப்போனா. அதுதான் நியாயம்னு படுது நமக்கு. நீங்க என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இவ்வளவு நாள் சமரசம் இல்லாம அவர் வந்துட்டாரு. அதே மாதிரி எந்த ஒரு ஒரு பேரங்களுக்கும் அவர் வந்து இதுவரைக்கும் அடிபணிஞ்சது இல்ல. எல்லா கட்சிகளும் வந்து ஒவ்வொரு அவர் வந்து எப்போ 1.1ல இருக்கும்போது இந்த கேள்விய தான் கேட்டாங்க. இதுக்கு மேல உயருமான்னு கேட்டாங்க. இப்போ நம்ம வந்து அங்கீகாரத்த வாங்கியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு வருவாங்கன்னு யாருமே வந்து இதுவரைக்கும் இப்போ அவர குத்தம் சொல்லிட்டு இருக்கவங்கலாம் அப்பவும் குத்தம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இவ்வளோ தூரம் வருவாரா இல்லையாங்கிறதே வந்து யாரும் அந்த பக்கம் அப்ப யாருமே பிரெடிக்ட் பண்ணல. ஸோ இது முழுக்க முழுக்க அவரோட உழைப்பு பெரிய உழைப்பு இதில போட்டிருக்காரு. நெறைய கட்சிக்காரங்களும் கூட இருந்து உழைச்சிருக்கீங்க. எல்லா உழைப்பையும் நம்ம நம்புறோம். அதுக்கு மேல நீங்க உழைப்ப போட்டாலுமே அந்த தலைமைக்கு மேல உண்டான நம்பிக்கை வேணும். நீங்க வெளிய வந்துட்டு நீங்க விமர்சிக்கலாம். பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க வந்து உள்ள இருக்கிறவங்க, நீங்க இனிமேலும் வந்து கட்சியிலே பயணிக்கிறவங்க, அந்த தலைமைய முழுமையா நம்பி தான் ஒரு கட்சியில பயணிக்கணும். நீங்க அவர ஓவர் த்ரோ பண்ணிட்டு இந்த கொள்கைய நம்ம எடுத்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க தனியா தனியா வந்து அந்த கொள்கைய பேசி வளர்த்து காமிக்கணும்ல. அப்படி யாரும் இவ்வளவு வீச்சா அந்த கொள்கைய பேசி கொண்டு வர முடியலல்ல. ஸோ அந்த உழைப்ப மதிக்கணும்ல. அவரோட உழைப்ப மதிக்கணும். அவரு வந்து ஒரு முடிவெடுத்தா சரியா தான் இருக்கணுன்ற நம்பிக்கை வேணும். இப்போ கருணாநிதி அவர்கள்ட்டயோ, ஸ்டாலின் அவர்கள்ட்டயோ நீங்க இந்த மாரி கட்சிக்குள்ள இருந்து இப்படி பேசிற முடியுமா? நீங்க எண்ணி பாருங்க. அதனால நான் வந்து இதெல்லாம் பார்த்து சோர்வடைய தேவையில்ல. சரியான பாதையில தான் போயிட்டுருக்கு. அத இன்னைக்கு சொல்லிட்டு வந்து படுக்கலான்னு தான் இன்னைக்கு இந்த காணொளி. அம் கணேஷ் இல்ல. அதனால வந்து நானே ஒரு தம்ப்நெயில் போட்டேன். அந்த தம்ப்நெயில்ல வந்து சீமான் அவர்களோட
படம் கொஞ்சம் அவரோட சின்ன வயது படம் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் அதை மன்னிச்சு ஏற்றுக்குங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு தனியாக ஒரு வலைவலி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். கூடிய விரைவில் வந்து அதுக்குண்டான விஷயங்களை நான் பண்ணி முடிப்பேன். ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. நான் கருத்துக்களை எல்லாம் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல பேர் ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்களேன் யூடியூப் சேனலுக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன். சரி, நான் 2, 3 விஷயங்கள் யோசித்தேன். ஆனால் உங்கள்கிட்டையும் கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் ஏன்னா எனக்கு என்னவோ இது வந்து ஏதோ உறவுகள்கிட்ட நண்பர்கள்ட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து நீங்களே போடுங்களேன், கமெண்ட்டில் போடுங்க, என்ன ஒரு பேர் வைக்கலான்னு போடுங்க. அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக இது பண்ணுவோம். பேரை வச்சு ஒரு வலைவலி தொடங்குவோம். அதில் நம்ம நிறைய கருத்துக்களை பேசலாம். எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் நம்மளோட கருத்துக்களை பேசலாம். நீங்களும் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த உறவை தொடருவோம். நமக்கு இலக்கு ஒன்று தான். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நோக்கி பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.